நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் 26வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். பைரவியும் அவள் கணவனும் குடும்பத்தோடு மாறனை காண வந்திருந்தனர். முன்னாடி எல்லாம் அவளது கணவன், உங்க வீட்டுக்கு வந்தா மருமகனுக்கு விருந்து வைக்க மாமியார் இருக்காங்களா இல்ல மாமனார் தான் இருக்காரா? நீ போய் உன் தம்பியை பார்த்துட்டு வரணும்னா வா. என்று அவளை மட்டும் அனுப்பி வைப்பவன் இன்று மாறன் நல்ல நிலைமையில் இருக்கவும் பைரவி மேலேயும் கொஞ்சம் பாசத்தையும் மரியாதையும் கூட்டி சிரித்து கொண்டே வந்திருந்தான். அக்காவின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியில் அவனுக்கு சந்தோஷமே. அது என் கடமை, அதை சரியாக செய்து முடித்த திருப்தி அவன் மனதில். தம்பிக்கு பிடித்த உணவுகளை வகை வகையாய் செய்து போட்டாள். ஆனால் எதுவும் அவன் நாவிற்கோ மனதிற்கோ சுவை தரவில்லை. மனமெல்லாம் தன்னவளின் நிலை மட்டுமே ஆக்கிரமித்திருக்க அதை தாண்டி உணவு தொண்டை குழிக்கில் இறங்க மறுத்தது. ஏண்டா மாறா, நல்லாவே சாப்பிட மாட்டேங்கிற? அங்கே காஞ்ச ரொட்டியாக தின்னு தின்னு நாக்கு செத்து போய் வந்திருப்ப. இந்த நாட்டுக்கோழி வர வச்சிருக்கேன், நல்லா காரசாரமாக இருக்கு, சாப்பிடு என்று தட்டில் எடுத்து வைத்தாள். அவன் சோற்றை அளந்து கொண்டே, நிலாவோட அப்பா நம்ம ஊருக்கு வந்தாராக்கா? உனக்கு ஃபோன் பண்ணாரா? அவர்கிட்ட என்ன சொன்ன? என்றான் மாறன் நேரடியாக. என்ன சொல்ற? நிலா யாரு? எனக்கு தெரியாதே என பைரவி திக்கி திணறி சொல்ல, அப்போ உனக்கு தெரியல, அவர்கிட்ட நீ எதுவும் பேசல? என்று விழிகள் இடுக்க கேட்டான் மாறன். அதற்கு மேல் மறைப்பது வீண் என்று நினைத்தவள், ஆமாம் பேசினேன், அதுக்கு என்னடா இப்போ? வந்தது வராதுமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். நீ அவளை லவ் பண்ணனியா? அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி புத்தி பேதலிச்சு போச்சான். நீ வந்து அவளை குணப்படுத்தணுமா? நீயே இப்போ தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கிற. அவளை குணப்படுத்தி குடும்பம் நடத்துறதுக்கு தான் உன் வேலையா? இங்கே பாருடா, நடந்ததெல்லாம் உன் நல்லதுக்கு தான். நீ வேண்டான்னு சொன்னதால அருணாவையும் இப்போ வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம சொந்தத்தில் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு என்ன தலையெழுத்தா அந்த பைத்தியக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணும்னு? என்று சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் அக்கா, என்று தட்டை தூக்கி எறிந்து எச்சில் கையோடு சுவரை ஓங்கி குத்தி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க முறைத்தவனை பார்த்து பயத்தில் அதிர்ந்தாள் பைரவி. ஏன்க்கா அப்படி பண்ண? அவ எப்படி இருந்தவா, ஆனா இப்போ அவ எப்படி இருக்கா தெரியுமா? அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்பவே நான் வந்து பார்த்துருந்தா அவளுக்கு சரியாக இருக்குமோ என்னமோ. அதை நினைச்சாலே எல்லாம் என்னால தானோன்னு நெஞ்செல்லாம் வெடிக்கிறாப்புல இருக்குக்கா. என்றவனுக்கு கண்ணில் கண்ணீர் தானாக வடிந்தது. இப்போ நீ வந்து அவளை பார்த்துட்டு தான் வர, அவளுக்கு சரியாயிடுச்சா? உன்னை பார்த்த உடனே மாறான்னு ஓடி வந்தாளா? இல்லைல்ல, அவளுக்கு அப்படி ஆனதுக்கு நீ என்னடா பண்ணுவ? அவளை ஒன்றும் நீ காதலிச்சி ஏமாத்தலையே. வாழ்க்கையில் பாதி நாள் எனக்காக ஓடுன, மீதி பாதி ஒன்று காப்பாற்றிக்க ஓடுன. இனிமேலாவது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? அதை கூட நான் நினைக்கக்கூடாதா என்று முந்தானையில் கண்ணீரை சிந்தினாள் பைரவி. உனக்கு புரியலக்கா. ஒருத்தி எனக்காக என்னையவே நினைச்சு என்னால சித்தம் கலங்கி போயிருக்கா. அவளை தவிர என்னால யாரையும் என் வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்க்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கோக்கா. என்றான் மாறன். இதான் உன் முடிவாடா? இதுவரைக்கும் நீயே சமைச்சு சாப்பிட்டு காலத்தை கடத்தின, இனிமேலையும் அது மாதிரி தான் இருக்கணுமாடா? நல்லா யோசிச்சுக்கோ. உன்னை கவனிக்க ஒருத்தி வேணாமா என்றவளுக்கு தம்பியின் வாழ்க்கையை நினைத்து பரிதவிப்பு தான் வந்தது. நான் நிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவங்க வீட்டில் பேசிட்டேன். நல்ல நாள் பார்த்து சொன்னோம்னா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. எப்போன்னு பார்த்து சொல்லுக்கா. என அதற்கு மேல் அதை பற்றி பேச எதுவும் இல்லை. இதுதான் தன் முடிவு என்று அடித்து சொல்லிவிட்டான். உன் தம்பிக்கு என்ன பைத்தியமா? ரெண்டாம் தாரமா எவளையும் சொத்துக்காண்டி கூட்டிட்டு வந்தா கூட பரவாயில்ல, கிறுக்கா இருக்கிறவளை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறானா? என்று நேரடியாக மாறனிடம் பேசாமல் பைரவியுடன் அவள் கணவர் எகிறினான். இன்னொரு வார்த்தை நிலாவை பத்தி யாரும் பேசக்கூடாது. ஒரு அக்காவா நீ வந்து முன்ன நில்லு. என் கல்யாணத்தை பண்ணி வைக்க ஆசை இருந்தா வந்து நில்லு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நானே என் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். ஆனா தம்பியா உனக்கு செய்ய வேண்டிய என்னோட கடமையிலேருந்து எப்பவும் தப்ப மாட்டேன். அதை பத்தி என்னைக்கும் நீ கவலைப்பட வேண்டாம். என்று தனது முடிவை தீர்க்கமாய் சொல்லிவிட்டு சென்றான் மாறன். அதை கேட்ட பைரவிக்கு புலம்புவதை தவிர வேறு வழி இல்லை. அவள் கணவனும் எப்படியோ போய் தொலைங்க. என்று விட்டுவிட்டான். ஒரு நல்ல நாளில் மங்களனான் பூட்டி நிலாவை தன் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டான் மாறன். புவனா 1008 தடவை அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியே கூட்டி வந்ததால் அமைதியாக சடங்குகளை செய்து கொண்டிருந்தாள் நிலா. மனம் மட்டுமே மன்னவனின் நினைவில் சற்று பேதலித்து இருக்கிறது. ஏற்கனவே ஏஞ்சல் இப்போது கல்யாண கலையோடு பேரழகியாக தன் அருகில் அமர்ந்திருந்தவளை மாறன் ரசிக்க தவறவில்லை. அவளது சென்னை நண்பர்களை மட்டும் சிலரை அழைத்திருக்க
பிரியாவும் ரோஹித்தும் வந்திருந்தனர். ரோஹித்தின் பார்வை கல்யாண மேடையில் நிலைக்குத்தி நின்றது. சில நேரம் அமைதியாக இருந்தாள் நிலா, சில நேரம் எதையோ அவள் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தாள். அதற்கு முகம் சுளிக்காமல் மாறன் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் ரோஹித் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஏனென்றே தெரியாமல் முகம் முழுவதும் வியர்த்து கொட்டி மனசு பிசைந்தது. டேய், ஏன்டா உனக்கு இப்படி வேக்குது? ஏசியில் தானே உட்காந்துருக்க. ஏதோ பேயை பார்த்த மாதிரி அரண்டு போயிருக்கிற. என்ன, உன் லவ்வரை வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணுறத ஃபீலிங்கா? ஒரு வேளை அந்த இடத்துல நீ இருந்து நிலாவுக்கு இப்படி ஆகியிருந்தா நீ அவளை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பியா என்று நக்கலாய் கேட்டு சிரித்தாள் பிரியா. அதை கேட்டதும் அவனுக்கு சாட்டையால் அடித்த உணர்வு. அவன் என்ன நினைத்தானே தெரியவில்லை. நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ இருந்துட்டு வா. என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். அவளை அமர்த்தி சடங்குகள் செய்ய வைத்து திருமணத்தை முடிப்பதற்குள் புவனாவிற்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. இறுதி வரை அவள் அருகிலேயே நின்றிருந்தார். பைரவிக்கோ அதை பார்க்கவே பொம்மை கல்யாணம் என்பது போல்தான் தோன்றியது. கடவுளே, ஏற்கனவே இளமையிலிருந்து கஷ்டப்பட்டவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே அமையணும். அவனை ஏமாத்திக்கிறது போல இருக்கு. ஏன் அவன் தலையெழுத்து இப்படி எழுதுன என்று உள்ளுக்குள் ஆதங்கப்பட்டாள். ஒற்றை மகளின் திருமணம் எவ்வளவோ விமரிசையாய் நடத்த வேண்டும் என்று நினைத்தது. இன்று சிம்பிளாக ஒரு மினி ஹாலில் நடந்து முடிந்ததை நினைத்து ஒரு ஓரத்தில் மனோகருக்கு வருத்தமாக இருந்தது. மறுபக்கம் தன் பாரம் இறங்கிவிட்டது என்று நினைக்கவா, இல்லை மாறனின் மேல் பாரத்தை இறக்கி வைத்து விட்டோமே என்று கவலை கொள்வதா என்று மனோகருக்கு புரியவில்லை. ஆனால் பெற்றவராக அவர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும், அவன் அருகாமை தனது மகளை குணப்படுத்த வேண்டும் என்று மானசீகமாக கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். சடங்குகள் முடிந்து மாறன் வாங்கிய ஃப்ளாட்டில் முன்னாடியே சிம்பிளாக பால் காய்ச்சி முடித்ததால் இப்போது அங்கு சென்றனர். நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? மாறன் தேடி வருவான், நம்ம வீட்டுக்கு போகலாம்ப்பா என்று அடம்பிடித்த நிலாவை மாறன் தான் சமாதானம் செய்தான். இங்கே பாரு ஏஞ்சல், உனக்கு உன் மாறனை பார்க்கணுன்னு ஆசை இல்லையா? என் கூட இருந்தாதான் மாறன் உனக்கு கிடைப்பான். எனக்கு தான் அவனை பற்றி தெரியும், நான் அவனை கூப்பிட்டுட்டு வரேன், என் கூட இருக்கிறியா? என்று குழந்தை போல் கெஞ்சி கொஞ்சி கேட்க அவன் அருகாமையும் விழிகளின் ஏக்கமும் அவளை யோசிக்க வைத்தது. சில நொடிகள் அவனையே பார்த்தவள், மாறனை உனக்கு தெரியுமா? நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன் கூட இருந்தா அவன் வருவானா என்று ஆர்வமாய் கேட்டாள் நிலா. ஆமாம், கண்டிப்பாக வருவான் உனக்காக என்று கன்னம் பிடித்து ஆட்டிக்கொண்டே அவளுக்கு ஏற்றது போல் மழலையாக மாறி சொன்னான் மாறன். சரி, அப்போ நான் உன் கூட இருக்கிறேன். அப்பா, அம்மா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பயப்படாமல் இருந்துப்பேன் என்று அவர்களை வழியனுப்பி வைத்தாள் நிலா. பார்த்துக்கோங்க மாறன், ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க என்று கண்ணீரோடு விடைபெற்றனர் நிலாவின் பெற்றோர்கள். பைரவியும் இங்கே இருந்து சடங்கு சம்பிரதாயம்னு என்ன செய்ய போகிறோம் என்று அன்றே கிளம்பி விட்டாள். இப்போது அவன் நிலவு பெண்ணும் அவனும் தனிமையில் இருந்தனர். இந்த நாளுக்காக முன்னாடி எத்தனை கற்பனை கோட்டைகள் மாறன் கட்டி வைத்திருந்தான். இப்போது அதை பற்றிய எண்ணம் சிறிதும் இல்லை. தாம்பத்தியம் இருந்தால்தான் வாழ முடியுமா என்ன? அவளுக்காக அவன் வாழ வேண்டும், அது மட்டும்தான் தோன்றியது. இப்போதைக்கு அவள் அருகாமை மட்டுமே அவனுக்கு போதும். அவளுக்கு எப்படி தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, மழலைக்கு மழலையாக மாற வேண்டும் என்ற யோசனை மட்டுமே சிந்தனையில் ஓடியது. அவன் யாரென்று அவள் மூளைக்கு உரைக்கவில்லை. ஆனால் அவனுடன் நெருக்கமாய் இருந்த மனம் உணர்ந்ததோ என்னவோ, அவன் சொல்வதை தட்டாமல் கேட்டுக்கொண்டாள். அவன் அருகாமை அவளுக்கு பாதுகாப்பான உணர்வை கொடுத்தது போல் உணர்ந்தாள். ஏஞ்சல், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கலாமா? இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ என்றவனை இமைக்காமல் பார்த்தாள் நிலா. அவள் விழியில் கலந்து விழுந்து எழுந்தவன், என்னாச்சு? என்று கேட்டான். நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டீங்க என்று ஆர்வமாய் விழிகள் மின்ன கேட்டாள். அவனுடன் இருக்கும்போது அவன் அருகாமையில் விழிகள் மின்னல் விட்ட நாணி சிவக்கும் அதே பார்வை இன்றும் நிலாவிடம் இருந்தது. அப்படியே துள்ளி அணைக்க துடிக்கும் கைகளை அணை போட மாறனுக்கு பெரும்பாடாய் இருந்தது. ஏஞ்சல்னு கூப்பிட்டேன், நீ தானே என்னோட ஏஞ்சல் என்று அவள் கன்னங்களை ஏந்தி அவள் மனதோடு மூளையை தட்டி எழுப்ப முயற்சித்தான். ஹா, ஏஞ்சலா? நானா? ஓகே என்று முடித்துவிட அவனுக்கு சப்பென்று ஆகிவிட்டது. மாறன் வருவானா என்று கேட்டுக்கொண்டே அவன் நெஞ்சினில் சாய்ந்து தூங்கிவிட்டாள். அவள் நெற்றியில் அழுத்தமாய் முத்தம் தந்தவன், இப்பவும் நீ எனக்கு குழந்தை தாண்டி, என்ன முன்னாடி நீயும் வேலையை செஞ்சுக்குவ, இப்போ சொன்னா செய்கிற.
என்று சிரித்தவன் எப்பொழுதும் போல் அவள் அழகை ரசித்து மனதில் நிரப்பினான். அவன் காதல் கை சேர்ந்து விட்டது. ஆனால் முழுதாய் அதை அனுபவிக்க முடியாத அவன் விதியை தான் என்ன சொல்வதோ. நிலா அழகாய் அவனுடன் பொருந்தி கொண்டாள். அவ்வப்போது அவள் காதலன் மாறனை பற்றி கேட்பவள். மற்ற நேரம் கணவன் மாறனிடம் ஐக்கியமானாள். வேலைக்கு செல்லும் நேரம் புவனாவிடம் அவள் வீட்டில் விட்டு செல்பவன். மாலை அவன் வீட்டிற்கு வரும்போது உடன் அழைத்து வந்து விடுவான். இப்படியே நாட்கள் கடக்க ஒரு நாள் மனோகர் செக்கப்பிற்காக அவளது ரிப்போர்ட்டுடன் மாறன் வீட்டிற்கு வந்திருந்தார். லாஸ்ட் டைம் போனப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க மாமா? என்னை பார்த்தா அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வரும்னு சொன்னாங்களா? அவளுக்கு என்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? அவள் ரிப்போர்ட் கொடுங்க. என்று வாங்கி படித்து பார்த்து கொண்டிருந்தவன் அதில் இருந்த முதல் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருந்த தேதியில் கண்கள் நிலைக்குத்தி நின்றது. விரல்களால் அந்த தேதியை தடவியவன். இந்த டேட் என்று யோசித்தவன் மாமா, நிலாவுக்கு என்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? அவள் பர்த்டே அன்னைக்கா? என்றவனுக்கு உள்ளம் அதிர்ந்தது. அதில் 2 வருடங்களுக்கு முன் உள்ள அவள் பிறந்தநாள் தேதி குறிப்பிட்டிருந்தது. ஆ ஆமாம் மாறன், ஏன் என்னாச்சு? என்று கேட்டார் மனோகர். அவர் ஆம் என்கவும் இதயம் வெடித்து சிதறுவது போல் அவனுக்கு இருந்தது. ஐயோ நிலா, உன் நிலைமைக்கு நான் தான் காரணமா? என்று ஓவென்று கதறினான். பல தடைகளை தாண்டி நிலா எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தங்கள் காதல் தான் முக்கியம் என்று மாறன் நிலாவை திருமணம் செய்து கொண்டான். நிலாவின் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்ட அந்த தேதியை பார்த்து மாறன் ஏன் கதறுகிறான், அன்று நிலாவுக்கு எப்படி, எதனால், ஏன் ஆக்சிடென்ட் ஆனது என்பதை தொடர்ந்து ஒரு பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். தேங்க்யூ.